திரைத்துறையில் 50 ஆண்டுகளை கடந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு கோவா திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் நடிகர் ரஜினிகாந்த் அறிமுகமானார். பல கதாபாத்திரங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரானார். காலப்போக்கில் அவரது ஸ்டைல் மற்றும் தனித்துவமான நடிப்பால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை அடைந்தார். 50 ஆண்டுகாலம் திரையுலகில் தவிர்க்க முடியாத நடிகராக வலம் வரும் ரஜினிக்கு கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவும் பிறக்க ஆசைப்படுவதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா 5ஆம் நாள் உற்சவத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் பவனி வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சுமார் 32 அடி உயரம் கொண்ட இந்த வெள்ளி ரிஷப வாகனம் 108 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணி வரை திருவண்ணாமலைக்குள் கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வழியாக பிற மாவட்டங்களுக்கு செல்லும் லாரி, சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களும், கார், வேன் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களும் திருவண்ணாமலைக்குள் செல்லாமல் சுற்றி செல்வதற்கான மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி வழியாக திருவண்ணாமலையை கடப்பவர்கள் வேலூர் வழியாக சுற்றி செல்ல வேண்டும். விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலையை கடப்பவர்கள் தருமபுரி வழியாக செல்ல வேண்டும். வேலூர் வழியாக திருவண்ணாமலையை கடப்பவர்கள் செய்யாறு வழியாக செல்ல வேண்டும். விழுப்புரத்திலிருந்து வேலூர் மார்க்கமாக செல்பவர்கள் செய்யாறு வழியாக செல்ல வேண்டும். திருப்பத்தூர் வழியாக திருவண்ணாமலையை கடப்பவர்கள் தருமபுரி வழியாக செல்ல வேண்டும். உளுந்தூர்பேட்டை வழியாக கிருஷ்ணகிரி நோக்கி செல்பவர்கள் சேலம் வழியாக செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் சுமார் 120 அடி உயர ஸ்கை டைனிங் செட்டில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் 8 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலைப்பிரதேசமான இடுக்கி மாவட்டம் அனச்சல் கிராமத்தின் பறந்து விரிந்த இயற்கை காட்சிகளை ரசித்தபடி உணவருந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ஸ்கை டைனிங் செட் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென கிரேனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுற்றுலா பயணிகள் கீழே வர முடியாமல் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கி தவித்தனர். இதையடுத்து தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை பத்திரமாக ஒன்றன் பின் ஒன்றாக கீழே இறக்கினர். நாடாளுமன்ற காங்கிரஸ் வியூக வகுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் வரும் 30ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் சூழலில் அதில் காங்கிரஸ் எம்பிக்கள் செயல்படும் விதம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 15 அமர்வுகளுடன் 19ஆம் தேதி நிறைவடைவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.